அங்க பாரு. எங்கடா எங்கடா இதோ பாரு. இவன் ஏன்டா இன்னும் அப்படியே இருக்கான்? எனக்கே தெரியல, போய் பேச போடா. டேய், இன்னும் எத்தனை நாள் தான் அப்படியே இருக்க போற? மாயா அவ செத்துட்டாடா. கேட்க கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். உன் வாழ்க்கை நீயே கெடுத்துட்டு உனக்கு புரியுதா? இரு, உன் வாழ்க்கைய நீயே கெடுத்துக்கிட்டு இருக்க, புரியுதா? ஏய் ஏஞ்சிரி, நீங்க ஒன்னையும் அழிச்சுக்கிட்டு உன் மேல பாசம் வச்சிருக்கிறவங்களையும் நீ காயப்படுத்திக்கிட்டு இருக்க, புரியுதா? அவன் உன்கிட்ட தான் பேசிடுவான், புரியுதா? புரியுதா? டேய் ஏஞ்சிரி, ஏஞ்சிரி, சொல்றத காது கொடுத்து கேளு. ப்ளீஸ்டா மச்சான், உங்க அம்மா பார்க்குற பொண்ணியை கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்காக இல்லாட்டினாலும் எங்களுக்காகடா, ப்ளீஸ்டா. நான் இன்னைக்கு உங்களுக்காக சமைச்சிருக்கேன்ப்பா. சிக்கன் இருக்கு, மட்டன் இருக்கு, வெஜ்ஜஸ் இருக்கு. அப்புறம் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? போடுறீங்களா? உயிரை வாங்கிக்கிட்டு பா பா பா, கொஞ்ச நேரமாச்சு என்ன நிம்மதியா விடுறீங்களா? உங்களுக்கு என்ன பிடிக்காதா? ஏன் என்னை கண்டாலே இப்படி பேசுறீங்க? இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இவங்களை எங்க இருந்துடா பிடிச்ச? போற போக்கல பிடிச்சேன்டா. உனக்கா? மன்மதன் நினைப்பு. தேங்க்யூ தேங்க்யூ. சரி, லேஸ் வரான்னு சொன்னீங்கடா? தெரியலடா, நேத்தே தைலேருந்து வரேன்னா அண்ணன் நாளகணும். ஓ கப்பர் வந்துட்டா. வாடா. இன்னைக்கு உனக்கு சாவடிதான். புதுசா கல்யாணம் பண்ணிருக்க, அதனால தாய்லாந்துல இருந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு, குடிச்சு என்ஜாய் பண்ணு. ஐயோ, இன்னொரு வாட்டி இந்த வீட்டுக்குள்ள ஆல்கோலை கொண்டு வந்த சாவடிச்சிரும் உன்னைய. சாரி நல்லா வருது. சாரி சாரி. இட்ஸ் ஓகேமா, என் பாவத்தை நானே கழிக்கிறேன்டா. அப்பயே சொன்னான்டா வேணான்னு. எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. பெரிய வெள்ள வர நினப்பு. தேங்காய் ஏன்டா அந்த சிகரெட் வேற? இதனால தான் கெட்டு போறேன். நீங்களாச்சும் என்ன நிம்மதியா இருக்க விடுங்கடா. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். அரவிந்த், மச்சான், டேய் யாரோ கூப்பிடுறாங்க. யாரோ டேய் கூப்பிடுறாங்கடா. யாரோ கூப்பிடுறாங்க பாரு. யாரு? அங்க பாரு. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அரவிந்த்? 2 years பேக் உங்க மாயாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் நான் தான். உங்களுக்கு நிறைய வாட்டி நான் கால் பண்ண ட்ரை பண்ணேன், பட் என்னால் உங்களை ரீச் பண்ண முடியல. எதுக்கு கால் பண்ணீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அரவிந்த்? ஆஃப்டர் மாயா பாஸ்தவே உங்ககிட்ட ஒரு கான்சன்ட் ஃபார்மில் சைன் வாங்கியிருந்தோம். சாரி டாக்டர், எனக்கு ஞாபகம் இல்லை. மாயா இறந்து போன அட் த சேம் டே அங்கே இன்னொரு சின்ன பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தா. ஸோ அர்ஜென்ட்டாக அந்த பொண்ணுக்கு ஆர்கன் டொனேஷன் தேடிக்கிட்டு இருந்தோம். தென் வி கெட் டு நோ தட் மாயா வாஸ் அ ரிஜிஸ்டர்ட் டோனர். மாயாவோட ஆர்கன்ஸ் தான் அந்த சின்ன பொண்ணுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். மாயா? என்ன சொல்றீங்க டாக்டர்? மாயாவோட ஆர்கன்ஸ் அந்த பொண்ணுக்கு வச்சிருக்கீங்களா? யார் அந்த பொண்ணு? உயிரோடு இருக்காங்களா? ஏன் அரவிந்த், ஷி இஸ் ஃபைன். ஆக்சிடென்ட் கேஸ். பாவம், அந்த பொண்ணோட அப்பா அம்மா
ஆக்சிடெண்ட் நடந்த இடத்துலையே இறந்துட்டாங்க. அங்கே நடந்த இம்பேக்ட்ஃபுல்லான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதுனால ஷீ லாஸ் ஆல் ஹர் மெமரிஸ். ஈவன் அவங்க அப்பா அம்மாவை கூட ஞாபகம் இல்லை. அந்த பொண்ணு இப்போ எங்கே இருக்காங்க டாக்டர்? நான் பார்க்க முடியுமா? அஃப்கோர்ஸ் நீங்கள் மீட் பண்ணலாம். இப்போ அந்த பொண்ணு ஆஸ்பத்திரியில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு யாராச்சும் ரிலேட்டிவ் இல்லை கார்டியன்ஸ் இருக்காங்களா சர்ச் பண்ணி பார்த்தோம். பட் வி couldn't get it. ஸோ வேறு வழி இல்லாமல் அவங்கள நாங்கள் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டோம். தேங்க்யூ டாக்டர். நான் போய் அவங்கள பார்க்குறேன். ஓகே அரவிந்த், தேங்க்யூ. யாருங்க இந்த பொண்ணு? அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லை. இனிமேல் இங்கே தான் இருப்பாங்க. நம்ம தான் அவங்கள பார்த்துக்கணும். பார்த்துக்கோங்க. ஹாய் குட்டி. ஹாய். உங்க பேர் என்ன? என் பேர் இனிமே உங்கள் பேர் மாயா. என் பேரு மாயா. ஓ, உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் அண்ணா உங்களை இங்க கூட்டிட்டு வந்தாங்க? எனக்கு யாரும் இல்லைக்கா. கொஞ்சம் வருஷம் முன்னாடி எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. அதில் என் பேரண்ட்ஸ் 2 பேருமே இறந்துட்டாங்க. அந்த நாள்லேருந்து என்னை ஆர்ஃபனேஜ் கொண்டு விட்டுட்டாங்க. அங்கேருந்து தான் அண்ணன் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தார். இனிமே உங்களுக்கு நாங்க இருக்கோம். டோன்ட் வரி குட்டி. ஏ, அண்ணாவோட பேகு. ஏண்டா என்ன தர்ற? டேய், என் பேக் இருக்கா பாரு. பேக்கா? இல்லையே. ஐயோ, பேக்கை விட்டுட்டு வந்துட்டேன்டா. ஐயோ, சரி போ பார்க்கலாம். கையில என்ன வச்சிருக்கீங்க குட்டி? அண்ணா அவரோட பேக்கில் விட்டுட்டு போயிட்டாரு. அந்த பேக்கில் இந்த டைரி இருந்துச்சு. எங்க கொடுங்க, அக்கா பார்க்குறேன். யாரை கேட்டு என் பர்சனல் திங்ஸ்ல கையை வச்ச? பர்சனலா? ஹலோ அரவிந்த், நான் உங்க வைஃப். ஞாபகம் இருக்கா? நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. இந்த பொண்ணுகிட்ட அன்பு காட்டுற மாதிரி என்னைக்காச்சும் என்கிட்ட காட்டியிருக்கீங்களா? அட்லீஸ்ட் சிரிச்சு பேசியிருக்கீங்களா? சொல்ல வெக்கமா இருக்கு. நம்மளுக்குள்ள இத்தனை நாள் கல்யாணம் பண்ணி ஒன்றும் நடக்கல. எதுக்கு இந்த பொண்ணோட பேர் இந்த டைரியில இருக்கு சொல்லுங்க. இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு போயிருவேன். யார் அந்த மாயா? சொல்லுங்க. சொல்றேன். அவ பேர் மாயா. என் மாயா. என் மாயாவின் கதை. பா, இன்றைக்கும் குடிச்சிட்டு வீட்டுக்கு லேட்டாக வந்திருக்கீங்களா? உங்களுக்காக தூங்காமல் காத்துட்டு இருந்ததா மிச்சம். எனக்காக ஒரு நாள் குடிக்காமல் சீக்கிரம் வீட்டுக்கு வரீங்களா?
மாயாவியே என் காதலே உன்னோடுதான் என் வாழ்க்கையே காலம் கடந்து காதல் செய்ய நானும் வந்த கிட்டதான் என்ன கொடுத்து உன்னை வாங்கி 2 மனசையும் சேர்த்துட்டனா நீ ஒன்னு உலகழகில்ல எனக்கு மட்டும் அழகு புள்ள யார் என்ன சொன்ன கவலை இல்ல மிஸ் வேர்ல்டு நீதான் புள்ள அடிக்கடி சண்டை போட்டாலும் சட்டி பானையும் உடைஞ்சாலும் 5 நிமிஷத்து ஒன்று சேரும் அந்த முத்தம் போதும் வேற என்ன வேணும் கண்ணே கண்ணே கண்ணாடியா வந்து நின்னா முன்னாடியா நான் கேட்ட என் வாழ்க்கையத்தான் தந்து புட்டா இப்போதுதான் கண்ணே கண்ணே கண்ணாடியா வந்து நின்னா முன்னாடியா நான் கேட்ட என் வாழ்க்கையத்தான் தந்து புட்டா இப்போதுதான் Arvind, I have to tell you this. Maya was suffering from a very rare genetic fetal family insomnia disorder. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா மாயா ஏதோ ஒரு காரணத்தினால ரொம்ப நாளாக தூங்காமலே இருந்திருக்காங்க. இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த நோய் வர்றதுக்கு. இதுக்கு மெடிசன் கிடையாது. சாரி அரவிந்த், மாயாஸ் நோ மோர். வறண்டு கிடந்த என் கடலை தண்ணி ஊத்தி நிறைச்சவதாய கனவு கடலில மூழ்கி புட்டு என்ன விட்டு செத்து போய் புட்டா அலட்சியத்துல என் தேவதைய காவு கொடுத்த மண்ணுக்குத்தான் சின்ன தவறில என் வாழ்க்கை மாறி போச்சே தனிமையில் தான் இந்த மெய்யான காதல பொய்யாக ஆக்கிட்ட என் கடவுளே அவ இல்லாத வாழ்க்கைய என்னால யோசிக்க முடியுமா கடவுளே இந்த மெய்யான காதல பொய்யாக ஆக்கிட்ட என் கடவுளே அவ இல்லாத வாழ்க்கைய என்னால யோசிக்க முடியுமா கடவுளே இந்த மாய காதல் மாயமாக போகிடாம வேணும் 400 வருஷம் கூட இருந்து சேர்ந்து வாழ வேணும் கனவானி மாறிட வேணா ஒரு மலர் தேடும் மாறிட்டன் தேனா உன்னிலாவே நான் வாழ்ந்துட வேணும் இப்போ என் நிழல என்னிடம் காணா காதல பொய்யாக ஆக்கிட்ட என் கடவுளே அவ இல்லாத வாழ்க்கை கொண்டு போ கடவுளே இதான் என் கதை, என் மாயோட கதை. எனக்கு ஒன்று பிடிக்கும் இல்ல, உன்னை லவ் பண்றேன். எங்க ஒன்று என் மாய பாரி இழந்துருன்னு பயமா இருக்கு. மன்னிச்சிரு.
அழுவேன். ஹலோ டாக்டர் மீரா ஹியர். அந்த பொண்ணை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்களே, எனக்கு அவங்களோட ஆக்சிடென்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கிடச்சிருக்கு. 22 நைட் அவங்களோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு ட்ரங்கன் டிரைவர் இடிக்கிற மாதிரி வந்தனால அவங்க காடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ அவனால் இந்த பொண்ணும் அனாதை ஆயிட்டா. என்னாச்சுப்பா? என்ன படிச்சு அழுவாதீங்க ப்ளீஸ்.